தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 6ஆம் நாளிலே தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே நமக்கு பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருள் வாழ்வுக்குரிய ஒரு துறவியை 6ஆம் நூற்றாண்டிலே தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னுடைய வாழ்விலே மடத்திலே வாழ்ந்து தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்த புனித லியோனார்ட் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் அந்த 6ஆம் நூற்றாண்டிலே தன் வாழ்விலே இறை அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். மிகவும் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதராக துறவியாக வந்திருக்கின்றார். காரணம், இவர் தன் வாழ்நாளிலே பாவிகளை மனமாற்றுவதிலே தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களுக்கு எடுத்துரைப்பதிலே தன் வாழ்க்கையை செலவழித்திருக்கின்றார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளிலே பல பணிகளை அவர்களிடத்திலே ஆற்றியிருக்கின்றார். இயேசுடைய மன்னிப்பை பற்றி அவர்களிடத்திலே கூறியிருக்கின்றார். இவ்வாறாக பாவிகள் அவருடைய வாழ்க்கையை திருந்த வேண்டும், அவர்கள் தங்களுடைய தவறுகளிலே உழந்து கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக இந்த புனித லியோனார்ட் என்பவர் இந்த 6ஆம் நூற்றாண்டிலே பல பணிகளை திருவையிலே ஆற்றியிருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது பவுலுடைய ரோமிய மடலிலே நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கே, இறந்தாலும் ஆண்டவருக்கே என்று சொல்லுகின்றார். வாழ்க்கையில் மனிதர்களை நாம் பல வகையாக பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதருமே தங்களுடைய மனம் போன போக்கிலே தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றார்கள். அதுபோல சிலருடைய மன வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது சிலர் கடவுளுடைய அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே சிலர் வாழ்கின்றார்கள். ஆக நாம் எத்தகையவராக இருக்கிறோம்? என்னுடைய மனம் போல போக்கிலே நாம் செல்ல விரும்புகிறோமா? அல்லது நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார், என்னுடைய கடவுள் ஒருவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அத்தகைய அவருடைய குரலுக்கு நான் செவிமடுப்பேன், அவருடைய திருவுளப்படி நான் நடப்பேன் என்ற ஒரு மனப்பாங்கு என்னிலே இருக்கிறதா? அதை நான் பார்க்கிற பொழுது இன்றைக்கு மனித வாழ்விலே கடவுளை நோக்கி வர வேண்டும். தான் பாவம் செய்கிறோம் என்பதை இன்றைக்கு உணரக்கூடிய நிலை கூட இன்றைக்கு மனிதனிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்கிறோம். குற்ற உணர்வே அற்ற நிலை. இன்றைக்கு தீமைகள், அநேக தீய சக்திகள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு இருக்கிறது. காரணமே நான் பாவம் செய்கிறேன் என்ற அந்த உணர்வே இன்றைக்கு இல்லை. நான் பாவி என்ற அந்த உணர்வே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனமாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் அக்களிப்பும் மகிழ்வு உண்டாது என்று சொல்கிறார். காணாமல் போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிப்பதற்கு அந்த மகிழ்ச்சியை சொல்லுகின்றார். அந்த திராக்மாவை கண்டுபிடிக்கிற அந்த பெண் எல்லோரையும் அழைத்து, இதோ நான் இந்த காணாமல் போன இந்த திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த மகிழ்ச்சியை சொல்லுகின்றார். இன்றைக்கு காணாமல் போனவர்கள் அப்படியே வாழ்வு முழுமையாய் அப்படியே காணாமலேயே போய்விடுகின்றார்கள். இன்றைக்கு அநேக உறவுகள், இன்றைக்கு நிறைய உறவுகளை பார்க்கிறோம், காணாமலேயே அப்படி மறைந்து விடுகின்றது. பல ஆண்டுகள், பல மாதங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் உறவற்ற நிலையிலே, ஒரு தேக்க நிலையிலே, தொய்வு நிலையிலே இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பேர், வாழ்வில் நிம்மதி இழந்திருப்பவர்கள் இன்றைக்கு அநேக பேர். நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். ஆண்டவரோடு கொள்ளக்கூடிய அந்த உறவிலே நான் பாவி என்பதை உணர்ந்து எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தன், அப்பா வானகத்துக்கு எதிராக உமக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன், உன்னுடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்ற என்று சொன்னது போல, அப்பா தந்தையை தேடி வந்தது போல இன்றைக்கு பாவிகள் மனம் திரும்பி வர வேண்டும். பாவியிலேயே அழைக்க வந்தேன், நீதிமான்களை அழைக்கல்ல என்ற இயேசுடைய வார்த்தைகள் இந்த நவம்பர் மாதத்திலே நாம் வாழ்ந்தாலும் நான் ஆண்டவருக்கே, இறந்தாலும் நான் ஆண்டவருக்கே, என் வாழ்வு முழுமையாய் கடவுளை பெருமைப்படுத்துவதே, கடவுளை மகிமைப்படுத்துவதிலே என் வாழ்வு முழுமையாக இருக்கின்ற இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய இந்த வரங்களை வேண்டி ஜபிக்கிற அநேக பேர், யூடியூபில் வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை இயேசுடைய ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் முதல் வியாழக்கிழமையிலே தேவரே நிறைவாய் குழந்தை இயேசுடைய அற்புதம், குழந்தை இயேசுடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளில் நிறைவாய் கிடைக்கும்படி வேண்டி ஜபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த புனித லியோனார்ட் என்ற இந்த திருநாளிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம். பாவிகள் மனமாற்றம் பெற வேண்டும், பாவிகள் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதை நீ அவளோடு காத்து கொண்டிருக்கிற என்பதை இந்த உலகத்துக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிற அப்பா இயேசுவே, ஒவ்வொரு குற்ற குறைகளிலிருந்தும் பாவத்தை விடுபட்டு மோட்சமே நமக்கு நிலையான வாழ்வு என்று தங்களை இந்த உலக வாழ்விலே திருந்தியவர்களாக, மனம் மாற்றம் பெற்றவர்களாக வாழ தேவையான அருட்கொடைகளை, அருள் வல்லமையை இந்த நாளில் கொடுக்க முடியாகும். இந்த வியாழக்கிழமை இந்த குழந்தை இயேசுடைய ஆசிரியர் இந்த நவம்பர் மாதத்தில் இறந்தோருக்காக ஜபிக்கிற அநேக மக்கள் வாழ்வு உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு என்ற ஒரு ஏக்கத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கொடுக்க முடியாகும். தேவர் வேண்டுகின்ற பல விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், இந்த குடும்ப ஆசிரியர், குடும்ப சமாதானம் என்று குழந்தை இயேசுவை நாடி வந்து ஜபிக்கிற கண்ணீரோடு அநேக குடும்பங்கள் இந்த நாளிலே தேவரே உங்களுடைய வல்லமையும், உங்களுடைய ஆற்றலையும், உங்களுடைய மகத்துவத்தையும் பெற்ற சாட்சிகளாக வாழ தேவையான
கிருபையை, பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்வே உண்மையான வாழ்வு என்பதை, இதோ நீ பாவத்தை விட்டு விலகு, பாம்பை விட்டு ஓடி விலகுவது போல பாவத்தை விட்டு விலகு என்று சிராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனம் சொல்வது போல இன்னைக்கு பாவத்தை விட்டு விலகி, தீயதை விட்டு விலகி, நன்மையானதை பற்றிக்கொள்ள, நல்லவற்றை பற்றிக்கொள்ள, நல்ல உறவுகளை பற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் மகத்துவம் பிரதேசொலியாக இந்த நாளை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.